இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிறுகீரையில் கடைசல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளி கடைசல். அதனால் இதை அப்படியே சோறில் அப்படியே பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம். அதுக்கு தேவையானது சிறுகீரையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாக அறுத்து வச்சுக்கலாம். வெங்காயம், தக்காளி, வரமிளகா, அப்புறம் சீரகம், அப்புறம் புளியை இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே சீரகம் போட்டுட்டு வரமிளகா போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோன்னே தக்காளி போட்டுக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு, அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை, சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும். கொஞ்சம் வதங்கினோடனே இப்போ தக்காளியை போட்டுருங்க. இப்போ கீரையை போட்டுருங்க. கீரை கொஞ்சம் லைட்டாக வதங்கினோன்னே அதோடு நம்ம இந்த புளியையும் ஊற்றிட்டு அப்படியே குக்கரை மூடி விட்டுறலாம். மூடி விட்டு ஒரு 2 விசில் விட்டு சும்மா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். குக்கரை மூடியாச்சு. ஒரு 2 விசில் வர மட்டும் வெயிட் பண்ணுவோம். குக்கரை திறந்தாச்சு. இது நம்ம புளி போடுறதுனால கொஞ்சம் வேகாத மாதிரி தான் இருக்கும். அதனால் பருப்பு மத்து இந்த மாதிரிலாம் வச்சு நல்லா கடைஞ்சிருங்க. கடைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, எத்தனை பேருக்கு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு வச்சா நம்மளோட கீரை கடைசல் ரெடி ஆகிடும். பருப்பு மத்தலையும் பண்ணலாம், இந்த மாதிரி பிளெண்டர்லையும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக பண்ணணும், ரொம்ப பண்ணிடணும். இப்போ நம்மளோட கீரை புளிக்கரைசல் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம குக்கரில் போடும்போது கீரையோட மாங்காவும் போட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அது புளிக்கு பதிலாக மாங்காய் போட்டிங்கனாலும் செம்மையாக இருக்கும். அது என்கிட்ட மாங்காய் இல்லை, நான் போடலை.